கர்த்தர் என்னை கரம் பிடித்தார், கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே, காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அந்த காரியம் இங்கே நடப்பதாக ஆண்டவரே இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிரசங்கிகளாய் இருப்பதினால் நான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரசங்கத்தை நிகழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற போதிலும் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுவதற்கு ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்துகிறார், உந்துகிறார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் ஸ்நானனை குறித்து சில குறிப்புகளை மாத்திரம் உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். அவன் வாழ்ந்த காலெல்லாம் சில மாதங்கள் மாத்திரமே. கவனியுங்கள், சில மாதங்கள் தான். இயேசு அவனிடத்திலே வந்து அவன் இடத்திலே ஞானஸ்நானம் பெற்ற காரியம் நமக்கு தெரியும். இயேசுவுக்கும் அவனுக்கும் 6 மாதங்கள் தான் இடைவெளி. வனாந்தரத்தில் இருந்து வாழ்ந்தவன், தன் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் வனாந்தரத்திலேயே வாழ்ந்து விட்ட அவன் பெரிய ஊர்களிலே சுற்றி திரியாமல் இருந்த போதிலும், பல தேசங்களுக்கு செல்லாமல் இருந்த போதிலும், தன்னுடைய பிரதேசமாகிய யூதாவின் வனாந்தரத்தில் மாத்திரம் இருந்த போதிலும், அவனுக்கு யாரும் மேடை போட்டு கொடுக்காத போது, அவனுடைய உருவம் பெரிய வசீகரத்தன்மையான காரியமா இல்லாத போதிலும், அவனுடைய வஸ்திரங்கள் மற்றவர்களை கவிழ்ந்திருக்கிற அந்த வஸ்திரமாக இல்லாமல் போயிருந்த போதிலும், அவனுடைய ஆகாரம் சாதாரண காட்டு தேனும் வெட்டுக்கிளியுமா இருந்த போதிலும், அவனுடைய வார்த்தையிலே பெரிய மரியாதையோ, அவனுடைய வார்த்தையிலே ஒரு மிருதுவான காரியங்களோ அல்லது மற்றவர்களை தன் வசப்படுத்த வேண்டும் என்கிற தந்திரமான வார்த்தைகளோ இல்லாமல், தன்னிடத்தில் வருகிறவர்கள் சரியாக மனம் திரும்பாத போது விரியன் பாம்பு குட்டிகளே என்று நேரடியாக தாக்கக்கூடிய அத்தனை கரடு முரடான வார்த்தைகளை உடையவனாக இருந்த போதிலும் முழு தேசமும் அவனால் அசைக்கப்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். தேவன் இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு தான் உங்களையும் என்னையும் எழுப்பி இருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். நான் சொன்னது போல அவனிடத்திலே பெரிய காரியங்கள், வசீகரிக்கக்கூடிய காரியங்கள் இல்லை. ஆனால் ஒன்று இருந்தது, மாறாத அபிஷேகம் தாயின் வயிற்றிலிருந்து தலை போகும் வரை இருந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை சேர்க்கலாம். அபிஷேகத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு, அது இழுக்கக்கூடியது. நீ அசிங்கமாக இருந்தாலும் அது இழுக்கக்கூடியது. நீ ஒரு பெரிய உடையை அணியாமல் இருந்தாலும் அது இழுக்கக்கூடியது. அபிஷேகத்திற்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு வல்லமை இழுக்கக்கூடியது. நன்றாய் கவனியுங்கள். கடந்த மாதத்திற்கு முந்தின மாதம் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவிலே ஒரு மனிதன் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். டாட் பென்ட்லி என்று சொல்லப்படுகிற ஒரு கனேடியன் புளோரிடா என்கிற மாநிலத்திலே லேக்லேண்ட் என்கிற நகரத்திலே ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார். நான் புளோரிடா போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது கூட்டங்களுக்காக. அப்பொழுது எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைத்ததினால இங்கே என்னமோ நடக்கிறது என்று சொன்னார்களே என்று சொல்லி நான் பார்க்க போனேன். அதை நீங்கள் காட் சேனல் என்கிறதில் பார்த்திருக்கலாம் அதை. ஆனால் நான் நேரடியாக அந்த கூட்டத்திலே போய் என்னை அழைத்து கொண்டு போன சகோதரத்தில் சொன்னேன், இவ்வளவு தூரம் வந்து விட்டேன், ஏதோ ஏதோ சொல்லுகிறார்கள், நான் போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். நான் அங்கே பார்த்த ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். அந்த மனிதன் மேலே இருந்து கீழே வரை பச்சை குத்தி இருப்பார். 16 வயது வரை
பயங்கரமாக போதை பொருளுக்கு அடிமையாகி பல முறை பல குற்றங்களுக்கு மாட்டப்பட்டு தந்தையும் அவரும் உட்கார்ந்து போதை பொருளை விற்று அதிலே சாப்பிட்டு கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்த மனிதன் அதிகமாக படிக்கவில்லை. காதிலே தோடு போட்டிருக்கிறார், விரல்களிலே 8 மோதிரம் போட்டிருக்கிறார். இதெல்லாம் எனக்கு விளங்காதவைகள். என்னிடத்தில் இதை வந்து தயவு செய்து கேட்காதீர்கள். நான் பார்த்த காரியத்தை சொல்லுகிறேன். I want to show a man with a ruggedness. மேல இங்க இருந்து பச்சை குத்தி இருக்கிறார், எங்கெல்லாம் குத்த முடியுமோ அங்கெல்லாம் குத்தி இருக்கிறார். வேற ஒண்ணும் சொல்ல விரும்பல. எல்லா இடத்திலையும் பச்சை குத்தி இருக்கிறார், இங்க இருந்து அங்க வரைக்கும் பச்சை குத்தி இருக்கிறார். காதுல தோடு போட்டிருக்கிறார், அது காணாக்குறைக்கு உதடுலையும் தோடு போட்டிருக்கிறார். 16 வயசு வரைக்கும் வாழ்க்கையை பயங்கரமா கெடுத்து விட்டு அந்த மனுஷன் கூட்டங்களை ஆரம்பித்தார். தான் ஒரு சாதாரண சுவிசேஷகனாக கூட்டம் ஆரம்பித்தார். அங்கே நடந்த காரியங்கள் பலவற்றை சிலர் மூலம் கேள்விப்பட்டேன், அவருடைய புஸ்தகத்திலே வாசித்தேன். நானே நேரே போனேன். நான் போன அன்றைக்கு 3000 பேர் இருந்தார்கள். அது ஒரு வார நாள், ஒரு செவ்வாய்க்கிழமை. 3000 பேர் அமெரிக்கர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள், பல தேசத்திலிருந்து வந்தவர்களால். நான் போன நாள் 67வது நாள் கூட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் முடியவில்லை, இது நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல முடியும். ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்ததுன்னா என்ன கூட்டத்தை நிறுத்த முடியாம ஓடுங்கிறத மாத்திரம் நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த மனிதனை பார்த்தா நான் வசீகரிக்கப்பட மாட்டேன். அவருடைய உருவமோ அவருடைய பேச்சோ ஒரு வசீகரத்துக்கு உரியது அல்ல. நான் தைரியமாக சொல்ல முடியும், அவர்கிட்டே சொல்ல முடியும். நல்லா கவனிங்க. ஆனா ஏதோ ஒரு காரியம் இழுக்கக்கூடிய வல்லமையா இருக்கிறது. நல்லா கவனிங்க. பக்கத்துல இருக்குன்னு சொல்லுங்க, உங்க மேல இருக்க அபிஷேகம் ஆளை இழுக்கத்தான் செய்யும். ஆனா என்ன நடத்திடுறோம், நம்ம அந்த இழுக்கப்படும் போது நம்மளே இழுப்புண்டு போயிடுறோம். அதான் வேதனை. இன்றைக்கு கொஞ்சம் அபிஷேகம் அதிகமாகி ஆட்கள் நம்மத்தில மற்ற காரியங்கள் நமக்கு இழுக்கப்படும் போது நம்ம இழுப்புண்டு போய்விடுகிறோம். அவர்களை நமக்கு ஆதாயமாக மாற்ற விரும்புகிறோம். ஆனால் யோவானிடத்தில் அதை எங்கேயும் காணோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவன் ஒரு காரியத்தை சாதாரணமாக செய்யவில்லை, அவன் முழு சமுதாயத்தையும் அவன் அசைத்தான் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் சில வசனங்களை தெளிவாக பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் அவனை குறித்து சொல்லி இருக்கிற சில காரியங்களை, ஆவியானவர் தெளிவாக சொல்லி இருக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்தால் மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். வாசிக்கலாம். லூக்கா 3வது அதிகாரம். நன்றாய் கவனிங்கள். முதலாவது 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நன்றாய் கவனிங்கள். இந்த பிரசங்கத்திலே அவன் செய்த காரியத்தை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சாதாரண மக்கள் கூட்டமாக வந்து வனாந்திரத்திலே அவன் இருக்கிற இடத்திற்கு தேடி வந்து அவனிடத்திலே கேள்வி கேட்டார்கள் என்றால் என்ன அழகான ஒரு பிரசங்கத்தை செய்தானா? இல்லை. என்ன சொல்கிறான் பாருங்கள். அவர்களுக்கு 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். அவன் எப்ப செய்தி பேசினாலும் சரிதான், யோவானிலே பாத்தீங்களாலும் சரிதான், செய்தி முடிவுல நியாய தீர்ப்பை குறித்து இத்தனை கடினமாக பேசின இந்த மனிதனிடத்திலே ஜனங்கள் சாதாரண